அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 2 எண்கள் செயல்பாடு 1. முதலில் 4ஆம் வகுப்பு மாணவர்களில் இருவரை அழைத்து ஒவ்வொருவரிடமும் தலா 100 மணிகளை கொடுத்து ஒரு மாணவரை 1, 2, 3 என மணிகளை எண்ணுமாறும் மற்றொரு மாணவரை 10 மணிகள் கொண்ட சிறு சிறு குவியல்களாக மாற்றி எண்ணுமாறும் கூறணும். இதில் எந்த மாணவர் எண்ணிக்கையினை விரைவாக எண்ணி கூறினர் என்பது பற்றி கலந்துரையாடி 10களாக 100களாக மாற்றி எண்ணுதல் மிக எளிமையானது என்று மாணவர்களை உணரச் செய்யணும். கருத்துருவாக்க தருணம் பகுதியில் பயிற்சி நூல் பக்கம் 9 உள்ள கூட்டல் கணக்குகளுக்கு கூடுதலினை காண செய்து கலந்துரையாடல் மூலம் ஓர் எண்ணுடன் 10களை கூட்டும் பொழுது 10களின் இடமதிப்பு மாறுகிறது என்பதையும் ஓர் எண்ணுடன் 100களை கூட்டும் பொழுது 100களின் இடமதிப்பு மாறுகிறது என்பதையும் உற்று நோக்கச் செய்யணும். இதேபோல கழித்தலுக்கும் விதிகளை உருவாக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தணும். கற்றலின் தருணம் பகுதியில் ஆசிரியர் கரும்பலகையில் ஏதேனும் ஓர் எண்ணினை எழுதி அதனுடன் வெவ்வேறு 10களின் மடங்குகள் அல்லது 100களின் மடங்குகளை மனதில் கூட்டியும் கழித்தும் விடையினை கூற பயிற்சி அளிக்கணும். அடுத்ததா 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குளத்தில் பூக்கள் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகின்ற கதையின கூறி அதிலிருந்து எண்வரிசை முறையை பற்றி கலந்துரையாடும் விதமா நுழையும் முன் பகுதியானது உள்ளது. கற்றலின் தருணம் பகுதியானது மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து 20 அட்டைகளை கொண்டு 5 வெவ்வேறு அமைப்புடைய எண் வரிசைகளை உருவாக்கி காட்சிப்படுத்தும் விதமா இருக்கு. இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, 4ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 மற்றும் 100இன் மடங்குகளை மனதால் கூட்டியும் கழித்தும் தீர்வு காண்பாங்க. 5ஆம் வகுப்பு மாணவர்கள் எண் வரிசைகளை அறிந்து உருவாக்குவாங்க. செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்வாங்க. நன்றி.